தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய் சாரே கடிதம் எழுதுற அளவுக்கு நீங்க எல்லாம் அரசியல் பண்றீங்க. நான் கூட ஏதோ ரொம்ப கோபமா பேசியிருப்பாருன்னு பார்த்தா அன்பா பேசியிருக்காரு. இதே மகாராஷ்டிரா, கேரளா தான் நடந்ததுன்னா மன்னிப்பு கேட்க சொல்லி கேட்பாங்க. நீ எப்படி எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவேன். கருடன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தான். அந்த ஒத்த காரணத்துக்காக அவன் வந்த அந்த ஒரே நேரத்துல அந்த கருடனையே முடிச்சு அந்த சாம்ராஜ்யத்தையே கைப்படுத்தான். இந்த மாதிரி பில்டப் எல்லாம் உட்காந்து கொடுத்துனுக்குறாங்க. எங்க அண்ணா கர்நாடகா போறாரு, கிட்டத்தட்ட கருடனை சந்திக்க போற அந்த ரேஞ்சில் இருக்குது இப்ப பில்டப். அவன் சும்மாவே சுடுத்து நீ உள்ள கை விடுவான், நீ அவனை இப்ப தொட்டுட்ட உன்னை சும்மாவா விடுவான், இப்படி இருக்குது. இது எங்க போகுதுன்னு தெரியல. தண்ணியை பொறுத்தவரைலாம் மேல இருக்கிறவங்க கீழே இருக்கவங்களுக்கு தண்ணியை கொடுக்கணும். கடலுக்கு போய் சேர்றதுன்றது இயற்கை. இந்த சுயேட்சையை தடுத்து நிப்பாடுறது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம், மூடத்தனம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். 3500 கன அடி தண்ணியை விடுன்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க கூட தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில இருக்காங்க. உங்க டக்கு ஏன் இப்படி வருது? இப்படி ஸ்லோ மோஷன்ல உடனே டக்குன்னு பார்க்க மாட்டீங்களா? உடனே டக்குன்னு பேச மாட்டீங்களா? மறைமுகமா ஒவ்வொருத்தையும் பயந்து பம்பி பண்றதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சி? ராகுல் காந்தி அவர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாடு வர இருக்கிறார். ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாடை அறிவிக்க வேண்டும் அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுது. இல்ல, ராகுல் காந்தி என்ன பண்ணுவாருன்னா, ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருப்பது மேகதாது அணை எதிராக தமிழ்நாடு ஒன்று கூடணும் அப்படின்றதுதான். நாங்க மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று ஒரு பக்கம் கர்நாடக அரசு பிடிவாதம் காட்டுகிறது. ஒன்றிய அரசு தான் இதுல நடுநிலையாக ஒரு தீர்வை வழங்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களுமே ஒன்றியத்துடைய நீர்வளத்துறை அமைச்சருமே என்ன சொல்லிட்டாருன்னா, எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கிறார், மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடுடைய ஒப்புதல் எல்லாம் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வேறு மாதிரியாக இருக்கிறது. இது குறித்து விஜய் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். இந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஒன்றிய அமைச்சர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார், நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றார். நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? மேகதாது விஷயத்தில் பாஜக ஒரு வெளிப்படையான ஒரு ஸ்டாண்டை அறிவிச்சிருக்கிறாங்க. பாஜக வெளிப்படையான ஸ்டாண்டுன்றதை விட பாஜக இதுல அம்பலப்பட்டு போயிருக்கிறாங்க. அதுங்க நடுநிலையா பேசணும், அதனால்தான் அது நடுவண் அரசு அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். அதாவது 4 மாநிலம் காவேரி ஆற்று தண்ணியை நம்பி 4 மாநிலம் உற்பத்தி அதிகமா வருது கர்நாடகா. அப்ப அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. அந்த உரிமையை கேட்டு வாங்கிக்கிற பெறது இல்லை. உரிமைன்றது தானாக வரணும். அதுதான் கேட்டு வாங்குறது இல்லை உரிமை. கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை. இது உரிமை. அப்போ தமிழ்நாட்டுல தண்ணி வேணும். தண்ணின்றது தண்ணியை வச்சுதான் உலகமே. தண்ணி இல்லாம ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது குடி தண்ணீர், விவசாயத்துக்கு தண்ணீர்ன்ற ஒரு நியாயமான ஒரு அடிப்படை கோரிக்கை. அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது கொஞ்சம் கூட ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம, அதாவது விஜய் சார் இப்பதான் பயிற்சி எடுக்கிறார். விஜய் சாரே கடிதம் எழுதுற அளவுக்கு நீங்க எல்லாம் அரசியல் பண்றீங்க. இப்ப அந்த கடிதத்துல கூட நான் கூட ஏதோ ரொம்ப கோபமா பேசியிருப்பாருன்னு பார்த்தா அன்பா பேசியிருக்காரு. அதாவது அவரு நிறைய படத்துல சொல்லுவார், எனக்கு டூயட் தான் பிடிக்கும்னு. டூயட் உங்களுக்கு பிடிக்கும்ன்றது தெரியும். ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம், அதாவதுங்க இதே மகாராஷ்டிரா இல்லைன்னா கேரளா தான் நடந்ததுன்னா மன்னிப்பு கேட்க சொல்லி கேட்பாங்க. நீ எப்படி எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது அந்த தீர்ப்பாயத்துல என்ன சொல்லுதுன்னா, தண்ணியினுடைய தன்மையை மாற்றக்கூடாது. தண்ணியினுடைய உற்பத்தியோ இல்ல தண்ணி பகிர்வு பாதிக்கிற வகையில யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு இருக்குங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நான் அந்த கோர்ட் ஆர்டர்ல இருக்கிறத நான் மொழிபெயர்த்து இன்டர்பிரட் பண்ணி சொல்றேன். இன்டர்பிரட்னா மாத்தி இன்டர்பிரட்ல அதனுடைய பொருள் கேட்டார் போல் நான் சொல்றேன். இந்த தன்மையினுடைய போக்கையோ தண்ணியினுடைய போக்கையோ தண்ணி வரக்கூடிய அந்த தன்மையோ இல்ல தண்ணி பகிர்வை பாதிக்காத வகையை தான் எல்லாரும் நடந்துக்கணும்ன்றதான் இருக்கு. இப்போ இது அடிப்படை. இந்த அடிப்படை கூட புரியாம இன்னொன்னு சர்வதேச சட்டங்கள் இருக்கு பாருங்க. இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆஃப் வாட்டரோ இல்ல இப்ப இது நாட்டுக்குள்ள மாநிலம் டு மாநிலம் ஒரு சில நதிகள் நாடு விட்டு நாடு போகுதுங்க. அது மாதிரி விஷயம் வரும்போதே ஐநா சபையோ இல்ல உலகளாவிய இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, தண்ணியை பொறுத்தவரைலாம் மேல இருக்கிறவங்க கீழே இருக்கவங்களுக்கு தண்ணியை கொடுக்கணும். அது கடலுக்கு போய் சேர்றதுன்றது இயற்கை. இந்த இயற்கையை அது ஒரு சுழற்சி, இயற்கையோட சுழற்சி. இந்த
இந்த சுயேட்சையை தடுத்து நிப்பாட்டுறது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம், மூடத்தனம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். சரி, அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி அணை கட்டினாங்களே அப்படின்னா, அன்னைக்கு அணை கட்டும் பொழுது நீர் ஆதாரம் வந்து நிறைய இருந்தது. அப்போ அந்த இடத்துல ரொம்ப கம்மி. அணை கட்டி அந்த தண்ணிய பாதுகாத்துனது ஒரு 20% 10%. இன்னைக்கு என்னன்னா, அணைய கட்டி 80% அப்படியே அங்கேயே மடக்கிடணும். அப்ப அந்த ஆத்தையே கொன்னுறணும். ஒரு ஆறுன்றது அது வந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கு. 300 கிலோமீட்டர் அந்த ஆறு போகுதுன்னா, அது 300 கிலோமீட்டரும் நீரோட்டமா இருக்கணும். அப்பதான் அதுக்கு பேரு ஆறு. இல்லைன்னா அது காவாவா மாறிடும். அங்கங்க தண்ணி சேர்ந்து குப்பைய போட்டு அது காவாயா மாறிடும். அது ஆறு இருக்காது. அதுல நீரோட்டம் இருக்காது. நீர்நிலை மேலாண்மை இருக்காது. பல்லுயிர் இருக்காது. மீன் வளம் இருக்காது. மண் வளம் இருக்காது. விவசாயம் பட்டு போயிடும். இது வந்து அடிப்படை. இது கூட புரியாம பாராளுமன்றத்துல உக்காந்துக்கின்னு வக்கையனையா கர்நாடகா வந்து யாரிடம் கேட்க வேணாம், அப்படியே குத்துடலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் அதுல ஒரே குரலா வந்து பேசுறாங்க. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அன்புமணி ராமதாஸ், விவசாயிகள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, எப்ப அவங்க நம்மளை மதிக்கிறது இல்ல, சட்டப்படி போவோம் சட்டப்படி போவோன்றாங்க. ஆனா முதலமைச்சர் அவர் வந்து மாறுபடுறாரு. இல்ல, நான் கர்நாடகா போய் இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த கேஜிஎஃப் ஒரு படத்துல காட்டுவாங்க, அவன் வண்டி வந்துட்டானா கருடன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தான். அந்த ஒத்த காரணத்துக்காக அவன் வந்த அந்த ஒரே நேரத்துல அந்த கருடனையே முடிச்சு அந்த சாம்ராஜ்யத்தையே கைப்படுத்துறான். இந்த மாதிரி பில்டப் எல்லாம் உட்காந்து கொடுத்துனுக்குறாங்க. எங்க அண்ணன் கர்நாடகா போறாரு, கிட்டத்தட்ட கருடனை சந்திக்க போறான். அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ பில்டப். அவன் சும்மாவே சுடுத்தண்ணி உள்ள கை விடுவான். நீ அவனை இப்ப தொட்டுட்ட, உன்னை சும்மாவா விடுவான், இப்படி இருக்குது. இது வந்து எங்க போகுதுன்னு தெரியல. அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தாவே 7-8 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. வழக்கறிஞரா நானே அதை திருப்பி திருப்பி படிச்சு பார்க்குறேன். அவ்வளோ சிக்கல்கள், அவ்வளோ முரண்கள், அதை எல்லாம் எடுத்து சாராம்சமா ஆக்கி இதை விட ஒரு சிறப்பான தீர்ப்பு யாருக்கும் பாதிப்பு இல்லாம கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்குதுங்க நீதிமன்றங்கள். ஏன்னா அவ்வளோ ஜட்ஜஸோட மைண்ட் செட்டு போயிருக்கு. ஹைட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், விவசாயிகளோட பிரச்சனை, கர்நாடகா என்ன சொல்லுது, பாண்டிச்சேரி என்ன சொல்லுது, கேரளா என்ன சொல்லுது, தமிழ்நாடு சொல்லுது, இவ்வளோ பேர் உட்காந்து பல வருஷம் கேட்டுட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்த பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, அது பத்தின தெளிவு இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, நாங்க வந்து நேர்ல போய் பேச போறோம். சரி, நேர்ல போய் பேசுறீங்க. இப்போ அங்க என்ன நடக்குது, கர்நாடகத்துல ஒரு சில அமைப்பினர் வந்து இப்ப போராட்டம் பண்றாங்க, தண்ணி கொடுக்க கூடாது, நீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தா நாங்க வந்து போராட்டம் பண்ணுவோம். அப்ப என்ன அர்த்தம், என்ன புரிதல் உங்களுக்கு, என்ன நினைக்கிறீங்க நீங்க? அப்ப இவர் போராடணும்னு அங்க, அப்போ அந்த ஊர் அரசியல்வாதி அந்த மண்ணுக்கு தானே நல்லவங்களா இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இவர் டி.கே. சிவகுமார் இடத்துலயோ இல்ல சித்தராமையா இடத்துல இருந்தோ பாருங்க, அங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவரோ இல்ல அங்க இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சரோ என்ன பண்ணுவாங்க, மேகதாது வேணும், அப்படியே முந்திரி பருப்பு, பொங்கலா, டீ, அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க, கர்நாடகாவில் இது ஃபேமஸ்ஸு, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களும் தண்ணி கொடுங்க, முந்திரி பருப்புலாம் அப்புறமா சாப்பிடலாம், தண்ணி கொடுங்க, இப்படியா கேட்டுன்னு இருக்க முடியும். அப்போ போய் கிட்டத்தட்ட நம்ம இந்த படத்தில் வர மாதிரி ஆகிடும், சந்தைக்கு போனோம் ஆத்தா வை காசு கொடு, சந்தைக்கு போனோம் ஆத்தா வையும் காசு கொடுன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் எங்க அம்மையார் ஜெயலலிதா ஷார்ட் டெம்பர் நல்லா தெரியும். 3 மணி நேரம் உட்காந்து ஆத்தாத்துன்னு ஆத்துறாங்க. இன்னொன்று, எனிடே விஜய் சாரை விட மேடம் ஜெயலலிதாவோட லாங்குவேஜ் ஸ்கில் செட்ஸு ஒரு அடி மேலே. அவங்க வந்து நிறைய மொழிகள் பேசுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளூயன்சி ஜாஸ்தி. இன்னொன்று, ஷீ இஸ் அ ஒரேஷியஸ் ரீடர். ஒரு சில விஷயம் தனக்கே புரிஞ்சு தன்னாலேயே வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெற்றவர்கள், அதாவது தன்னை மெருகேற்றிக்கிட்டவங்க அரசியல்வாதியா. அவங்க போயிட்டு 3 மணி நேரம் வந்தேன், சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சுன்னு வந்தேன், ஆனா கர்நாடக மக்களுக்கு தமிழ்நாடு மக்களோட பிரச்சனை ஒருபோதும் இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் புரியறது கிடையாது, உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது, எங்க பிரச்சனை, எங்க வயிற்று பொழப்பு, எங்க விவசாயி பிரச்சனை, எங்க நீராதார பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் புரியாது, மனவேதனையோட சென்னைக்கு திரும்புறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. 14 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சரி, விஜய் சாரை விட்டுருங்க, ராகுல் காந்தி விட்டுருங்க, காவேரி மேலாண்மை விட்டுருங்க, எல்லாம் விட்டுருங்க, அந்த நீர் மேலாண்மை துறையில இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 3500 கியூசெக்ஸ் தண்ணியை திறந்து கொடுப்பா, பஞ்சாயத்துல அப்புறம் பேசிக்கலாம். அவங்களுக்கு ஜூன் மாசத்துல தர வேண்டிய தண்ணியே தரல. இப்ப ஜூலை இவ்வளவு தேதி ஆகி போச்சு, ஜூலையும் முடிய போகுது. ஒரு 2 மாசமா தண்ணி கொடுக்கலன்னா அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? முதல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 15 நாளே 3500 கியூசெக்ஸ் தண்ணியை திறந்து விடுனா, அங்க ஒரு அமைச்சர் பேரு ரெட்டி, அவரு அதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை. எங்கன்னா ஒரு பத்திரிகையில பெங்களூர்ல குடிக்கவே தண்ணி இல்லை, கர்நாடகத்துல தண்ணி தட்டுப்பாடுன்னு படிச்சீங்களா?
ஏங்க ஒரு ஊர்ல தண்ணி தட்டுப்பாடு அப்படின்னா இந்த நேரம் ஊடகத்துல செய்தியா வந்திருக்கோங்க. எங்க வந்துச்சு செய்தி? இன்னொன்னு அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ற இடத்துல இருக்கிறாங்க. அந்த காவேரி நீர் மேலாண்மை ஆணையம். அது வந்து பார்த்துட்டு சொல்லுது, அப்ப தண்ணியை கொடுப்பா. ரொம்பலாம் அதாவது 10,000 கன அடி திறந்து விடு, 20,000 கன அடி திறந்து விடலாம் சொல்ல 3,500 கன அடி திறந்து விடுப்பா, 15 நாளைக்கு திறந்து விடுன்றாங்க. அப்ப அவங்களுக்கு தண்ணியை பத்தி ஒரு அறிவு இருக்கும். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு ஒருத்தர் ரெஃபரியா இருக்கிறாரு, அம்பையரா இருக்கிறாரு, இல்ல ஃபுட்பால் மேட்ச்ல வந்து ஒருத்தர் விஐ பாக்குறாரு, வர்ச்சுவல் ரெஃபரியா இருக்கிறாரு, விஆர் பாக்குறாருன்னா அவருக்கு கால்பந்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியும்ல. இப்ப குத்து சண்டைக்கு ஜட்ஜிங்க போறாங்க, குத்து சண்டையை பத்தி தெரியும்ல. அந்த மாதிரி காவேரி பிரச்சனை, காவேரி தண்ணியோட அளவு, இப்ப எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, இப்ப எவ்வளவு கபினியில கொள்ளளவு இருக்கு, ஹாரங்கியில என்ன நிலைமைன்றது தெரியும் அவங்களுக்கு, தலக்காவேரியில என்ன நிலைமைன்றது தெரியும். அதை வச்சுக்கிட்டு 3,500 கன அடி தண்ணியை விடுன்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க கூட தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில இருக்காங்க. இந்த கூட்டணி வந்து அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து மக்களுக்கு வந்து எப்படி ஓரவஞ்சனை செய்துன்னா, பிஜேபியில ஒரு அமைச்சரு காவேரி எங்கெங்க போய் எப்படி வருதுன்னே தெரியாது, காவேரியை பத்தி புரிதலும் இல்ல, காவேரி பத்தி எந்த அடிப்படை அறிவியலும் புரிதலும், கோர்ட் சொன்னது தமிழ்நாட்டினுடைய தேவை, கர்நாடகத்தினுடைய தேவை, பாண்டிச்சேரி கேரளாக்கு என்னென்ன அதனுடைய தேவை இருக்குன்றது தெரியாம பாராளுமன்றத்துல பேசுவாருங்க. வாய்க்கு வந்தது பேசுவார், பேசிட்டார். அவரை எதிர்த்து தாவேக்கா இப்பதான் கடிதம், எவ்வளவு நாள் கழிச்சு 2 நாள் ஆகி போச்சு. நானே கேக்குறேன், இதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு? சரி, அந்த கடிதத்துல எதனா சரத்து இருக்கா? கோவம் இருக்கா? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சது மெயினானது, இவர் வெறும் கடிதம் தான் அனுப்புறாரு, வெறும் மானிய தேனே பொன்மானிய மாதிரி போட்டு அனுப்புறாரு, ஒரு வலுவான எதிர்ப்பை கொடுப்போம் நாங்களா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தேர்தல் பிரச்சாரத்துல. அதாவதுங்க இப்ப தெரியுது, ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் வேகமா கடிதம் எழுதியிருக்காரு. அவரும் கடிதம் எழுதினாரு, ரைட்டு, உண்மைதான், இவர் சொல்றது உண்மைதான். ஆனா உங்களை மாதிரி 2 நாள் கழிச்சு கடிதம் உட்காந்து எழுதினு இல்லையா? உடனே தான் எழுதுறாரு. அன்புமணி ராமதாஸ் கேட்டு என்னைக்கு அன்னைக்கு சாயந்தரமே கடிதம் எழுதினால, கடிதம் தானே நீங்களா உட்காந்து எழுத போறீங்க, அதிகாரிகள் எழுதி கொடுக்க போறாங்க. பார்த்தோன்னா ஓகே ஓகே ரைட் ஓகே, ஈவன் இப்படிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய், அவ்வளவுதானே. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்க டக்கு ஏன் இப்படி வருது, இப்படி ஸ்லோ மோஷன்ல? உடனே டக்குன்னு பார்க்க மாட்டீங்களா? உடனே டக்குன்னு பேச மாட்டீங்களா? ரொம்ப ஸ்லோவா. அதாவது இந்த பாட்டு நீங்க வேணா போய் பாருங்க, ராஷ்மிகா மந்தனாவோட ஒரு பாட்டு ஒன்று ஆடி இருப்பாரு. அதெல்லாம் பாருங்க, ஸ்பீடு ஏற்றுமாமே அப்படின்னு வேகமா ஆடுவாருங்க டான்ஸ் முதலமைச்சர். ஆனா கடிதம் வண்டி ரொம்ப ஸ்லோவா, அதுல எதுகை மோனையெல்லாம் போட்டு பொறுமையா, பாரத பிரதமர் அவர்களே, மரியாதைக்குரிய அவர்களே, இவர்களே, இது வந்து அவரு இப்படி பேசியிருக்காரு, அது கருத்து ஏற்புடையதல்ல. அப்புறம் ஐயா புஷி ஆனந்த், முதலமைச்சர் ஒரு நாளும் வந்து உரிமையை ஒன்று விடமாட்டாரு. ஐயா, உரிமையை உங்களை யாரும் பிடிச்சி வச்சுக்கல, நீங்க உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு. தண்ணி கொடுக்க மாட்டாங்க, வாங்கி கொடுங்க. ஏன் மாணிக்கம் தாக்கர் இருக்காருல்ல, இங்கே தானே இருக்கிறாரு, அமுச்சு விடுங்க அவரை. போயிட்டு தண்ணியோட வந்தா மெட்ராஸ் கோயில்லாம் வரவே வராது, அங்கேயே போய் கர்நாடகா காங்கிரஸ்லேயே சேர்ந்துரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணாமலை இவங்களை கைப்பிடிச்சி தூக்கி விடணுமா மேல? எதுக்கு? பிரதமருக்கு அன்பு கடிதம் எழுதுறதுக்கா கைப்பிடிச்சி தூக்கி விடணுமா? ஏன்னா பிரதமருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வலிக்க கூடாது, வலிக்காத மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது. அவங்க அமைதியா பாரதிய ஜனதா கட்சி. இதே மாதிரி கர்நாடகத்துல காங்கிரஸ்ல அமைதியா. இப்ப நேர்ல போறாரு பேசுறதுக்கு. சரி, நேர்ல போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணினா என்னங்க, ஒவ்வொரு வாட்டியும் அளவு, அதாவதுங்க இப்போ 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க ஒரு 70 ரூபா கொடுத்துட்டு, இந்த மாசம் என்னால பணத்தை வட்டி கட்ட முடியல, தண்டல் கட்ட முடியல, வியாபாரம் டல்லு அப்படின்னா புரியுதுங்க. 100 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 20 ரூபா தான் இருக்குது, வியாபாரம்லாம் ஆகல, அப்புறம் அப்படின்னா பணம் கொடுத்தவருக்கு கோவம் வருமா வராதா? ஏன்னா பணம் கொடுத்தவரோட உரிமை அது. அந்த மாதிரி தமிழ்நாடுனுடைய உரிமை கீழே இருக்கு. மேல இருக்கிற ஹையர் ரிப்பேரியன் ஸ்டேட், லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்டுக்கு வர்றதுல பிரிச்சு கொடுக்கணும். பாதி கொடுக்க வேணாம், ஏன்னா பாதி நீங்க அங்கேயே செலவு பண்ணிடுறீங்க. பெய்யற இடத்துல விவசாயம், பெய்யற இடத்துல இருந்து நீங்க மழையெல்லாம் தண்ணி எடுத்து நீங்க பயன்படுத்திடுறீங்க. மிச்சம் அணையில இருக்கிறத திறந்து விடுறதுல உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். இதே பிரச்சனை எங்களுக்கு ஏன் ஆந்திராவோட வருது இல்ல? கிருஷ்ணால நமக்கு பிரச்சனை வருது இல்லையா? ஏன் கண்டலேறு தண்ணி அப்பா இந்த மாசம் வேணாம், அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன், எனக்கு இந்த மாசம் கொஞ்சம் மழை பெஞ்சுது, அடுத்த மாசம் திறந்து விடுங்கன்னா இன்ஜினியர் லெவல்ல, சீஃப் இன்ஜினியர் லெவல்ல பேசி முடிச்சுக்கிறாங்கங்க தமிழ்நாடும் ஆந்திராவும். அவங்களுக்கும் மழை சம்டைம்ஸ் எல்லா நேரத்துலையும் வர்றதில்ல. ஆனா
எப்பா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, கொஞ்சம் இவ்வளவு தரேன் எடுத்துக்கோ. இது ஆந்திரா. கர்நாடகா இவ்வளவு இல்ல, தர முடியாது. இல்லன்னா மாண்டியால பிரச்சனை நடக்கும். அதானே இப்ப கூட பாருங்க, மாண்டியால பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூட்டம் வந்து அறிவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு ம். போராடுறாங்க? இல்ல எதுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் கேள்வி கேட்கிறாங்க? அதாவது ஆல்ரெடி எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இல்ல. பிரதமரையும் கேள்வி கேட்கறது இல்ல. இல்ல நீர்வளத்துறை அமைச்சர் எதனா அவருக்கு வந்து வாயில வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதையும் அவர் எதிர்த்து பெருசாலாம் பேச மாட்டாரு. இதுக்கெல்லாம் வீடியோ விட மாட்டீங்க. கேள்வி கேட்க மாட்டீங்க. பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டீங்க. கடிதம் தான் எழுதுவீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து எப்போ இருக்கோம்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம். ஓட்டு இன்ஸ்டால கேட்போம். பிரதமருக்கு கடிதம், கடிதத்துல ஏதும். லெட்டர்ல ஏதும். இல்ல முடிஞ்சா புறா ஒண்ணு வாங்கி குடுத்தா, புறாக்கள்ல கட்டி விடுவாங்க போல அது கடிதத்த. புராண காலம் மாரி. இவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் வேக வேகமா பண்ணிக்கிறாங்க. பொதுமக்கள் சார்பா இந்த மாரி விஷயம்லாம் வந்து ரொம்ப மெல்லமா நடக்குது. அதுக்கப்புறமா வந்து இதுல இந்த விவசாயிகளுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த அவங்களோட கோரிக்கைகள் இருக்கு. தண்ணி இல்லாததுனால, தண்ணி பற்றாக்குறையினால அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதனா செய்யணும்னு அதையும் விஜய் சார் வந்து கொஞ்சம் முதலமைச்சர் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். கரூருக்கு அரசு வேலை ரத்து அப்படின்னே மறுநாளே உச்சநீதிமன்றம் போவோம் என்று அறிவிக்கக்கூடிய தாவேக அரசு மேகதாது விஷயத்தில் உடனே உச்சநீதிமன்றம் போகாமல் பேச்சுவார்த்தை அப்படின்றது இழுத்தடிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் மாறும். ஏன்னா விவசாயிகள் இப்ப ஜூன்ல திறக்க வேண்டிய மேட்டூர் டேம் திறக்காம பயிர்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிற நிலையில பேச்சுவார்த்தை போனால் நீண்ட நாட்கள் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 2 கட்சிகள் தான் அந்த மேகதாது விஷயத்துல பொறுப்பாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர் காங்கிரஸ் அல்லது பாஜக இப்படிதான் வந்து ஆளக்கூடிய சூழல் இருக்கு. பாஜக தங்களுடைய நிலைப்பாடை ஒன்றிய அரசாக அறிவித்து விட்டார்கள். இப்ப மாநில அரசு கர்நாடக காங்கிரஸ் நினைத்தால் அந்த காவிரி நீரையாவது திறந்து விடலாம். ராகுல் காந்தி அவர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாடு வர இருக்கிறார். இப்போ ராகுல் காந்தி நினைத்தால் டி.கே. சிவகுமார் அவர்களை மாற்ற முடியும், அவர் காவிரி நீரை திறந்து விட முடியும் என்ற அடிப்படையில் ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாடை அறிவிக்க வேண்டும் அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல ராகுல் காந்தி என்ன பண்ணுவாருன்னா, ஒரே ஒரு 2 லைன் சொல்லிட்டு, ஐ ஹவ் ஆஸ்க்ட் ஸ்ரீ டி.கே. சிவகுமார்ஜி, ஸ்ரீ ஜோசப் ஸ்டாலின்ஜி டு டிஸ்கஸ் வித் தெம் அண்ட் amicably sort. Both Karnataka farmers and Tamil Nadu farmers are important. This is very good dialogue will happen. I hope that Shri Joseph Vijayji and Shri T.K. Shivkumarji will amicably solve this issue and this will be settled all right. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவார். இதான் பண்ணுவார். அதாவதுங்க, அவங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ்க்கும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி கர்நாடகத்தின் மீது கொஞ்சம் தமிழ்நாடை விட கொஞ்சம் காதல் அதிகம். ஏன் அந்த காதல் அதிகம் அப்படின்னா, பிஜேபிக்கும் சரி காங்கிரஸ்க்கும் சரி கர்நாடகத்துல தேர்தலில் அவங்க பெரிய கட்சி. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி தேடணும், எங்க இருக்குதுன்னு தெரியாது அந்த கட்சியை. காங்கிரஸ் கட்சி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன திமுக கூட்டணி விட்டு வெளியில போயிருக்கிறாங்க, அதனால அதுவும் அந்த இடத்துக்கு போயிடும். ஆனா அதனால வந்து தமிழ்நாடை பத்தி அவங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இல்லை. அவங்களுக்கு வந்து மாற்றான் தாய் மனப்பான்மை தான். அதாவது தமிழ்நாடுன்றது அவங்களுக்கு வந்து இது வந்து இப்ப புதுசா வந்த பிரச்சனை இல்லை. அறிஞர் அண்ணா இதெல்லாம் வந்து கணக்குல கொண்டுதான் அன்னைக்கே எழுதியிருக்கிறாரு, அன்னைக்கே சொல்லியிருக்காரு. தமிழ்நாடோ இல்ல தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களோட அந்த வலி வேதனை என்பது வட இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கோ இல்ல அங்க இருக்கிற ஆளுமைகளுக்கு புரியாதுன்றது தான் அவர் நிறைய விஷயத்துல அவர் கட்டுரைகள்லயோ அவர் கவிதைகள் அவர் புஸ்தகத்துல எல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்போ அதே தான் இன்னைக்கும் நடக்குது. அதனால வந்து இதுல ராகுல் காந்தி என்ன பண்ணுவாருன்னா, அவர் வில் ட்ரை டு பிளே இட் சேஃப். எந்த அளவுக்கு சேஃப்னா, கமிட்டே ஆகாம ஒரு கருத்துல வந்து, அதாவது இப்போ நடுநிலையா செயல்படுறாருன்னா இப்போ என்ன பண்ணணும், போனை எடுத்து, ஏப்பா அடுத்த வாரம் 1ஆம் தேதி நான் ஆகஸ்ட் வரேன், 3ஆம் தேதி நீங்க சந்திக்க போறீங்க, 3500 கியூசெக்ஸ் வேணாயா, ஒரு 2500 கியூசெக்ஸ் தண்ணியெல்லாம் திறந்து விடு, ஒரு 10 நாளைக்கு தண்ணி போட்டோம், அப்போ அவங்களும் கொஞ்சம் மனசு சாந்தமாகும், நானும் வரேன். ஒரு 3500 சொல்லிச்சு, உன்னை கேட்பாங்க ஏன் 2500 விட்டேன்னாப்பா, நடுவர் மன்றம் 3500 விட சொல்லியிருக்குது, நான் 2500 தான் கொடுத்தேன், அவங்க ஆக்சுவலா வந்து 10,000 கேட்டாங்க, அதுவே 3500, இதுவும் கொடுக்கலன்னா சட்ட சிக்கலாகி போயிடும், அதான் சொல்லி சமாளிங்க. நீங்க பிரச்சனையே எடுத்துக்க மாட்டேன்றீங்க. கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே பலுவை தூக்கி தமிழ்நாட்டு மீதே இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, கர்நாடகாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் அங்க இருக்க கர்நாடக விவசாயிகளை தூண்டி விட்டு இதெல்லாம் பண்றாங்களோன்னு. ஓ, நீங்க தண்ணி குடிக்க தண்ணி இல்லைன்றீங்க, ஆனா குடிக்க தண்ணி இல்லை அப்படின்ற செய்திகள் எங்கேயும் பார்க்கல. எங்கேயும் குடங்களை வச்சியோ இல்ல ஜனங்க வந்து தண்ணிக்கு சண்டை போடுற மாதிரியோ இல்ல பெங்களூர்ல வந்து தண்ணியே கிடைக்காத மாதிரிலாம் நம்ம பார்க்கல.
ராகுல் காந்தி வந்து இதற்கு தீர்வு ராகுல் காந்தி எதுக்குமே இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு தீர்வு கொடுத்தது இல்லைங்க. முல்லை பெரியாறுல என்னன்னா என்னைக்குன்னா வந்து அவர் உட்காந்து பேசியிருப்பாரா? தமிழ்நாடு பிரச்சனைகளுக்கு வந்து அவர் எதுவுமே அவர் பேசக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நமக்காக நீட்டுக்கு பேசுவாரு. நீட்டுக்கு வந்து நீட் விவகாரத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் வந்து பேன் நீட்டு அப்படின்னும் போது அவரு ஃபேர் நீட்டுன்றாரு. ஏன்னா அவங்க தானே கொண்டு வந்தாங்க. அதுல வந்து நீட் வந்து இன்னும் கூட கிளாரிட்டி. அதாவது இப்போ பேன் நீட்டா ஃபேர் நீட்டான்னு சொல்லிட்டு அந்த போராட்டமே வந்து டைல்யூட் ஆயிடுச்சு இன்னைக்கு. டெல்லியில காட்டின அந்த ஒரு ஒரு வீராவேசம், அந்த போராட்டத்துக்கு உண்டான அந்த தன்மை என்பது தமிழ்நாட்டுல இல்ல. அது நன்றி உபயம். தமிழக வெற்றி கழகமே காவல்துறை வச்சு மாணவர்களை டைட்டா கையாண்ட விதம் அதெல்லாம் பார்த்துட்டு மாணவர்கள் கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களோட நியாயமான ஒரு கோரிக்கை கூட அடுத்த லெவல் கொண்டு போக முடியல. ஆனா அதை மீறி ராகுல் காந்தி வந்து இது ஃபேர் நீட் எல்லாம் கிடையாது. நீட்டு ரத்து வேணும். தமிழ்நாடோட நிலைப்பாடு தான் என்னோட நிலைப்பாடுன்றது சொல்றது கிடையாது வெளிப்படையா. அவர் வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணும். இது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதாக்கணும். தேர்வுன்றதே வந்து அது வந்து தேர்வு பயிற்சிக்கு பிறகு வச்சா தேர்வு ரைட்டுங்க. கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே தேர்வு வச்சு என் தகுதியை நீ எப்படி மதிப்பீடு பண்ணுவ? நீ எனக்கு சொல்லி கொடு ஃபர்ஸ்ட். அப்புறம் நான் கத்துக்கிறேன். அப்புறம் நான் எழுதுறேன். நீ எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு மண்டையில ஏறி நான் புரிஞ்சு நான் வைத்தியரானா இல்லையான்றது பாஸ் ஆஃப் ஃபெயிலா வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு அதே மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு தேர்வு வைக்கலாம். சின்ன கோர்ஸ் ஒண்ணு பண்றீங்க, இந்த கோர்ஸ் இவர் படிச்சிருக்காரு, கம்ப்ளீட் பண்ணிருக்காரு, தேர்வு வைக்கலாம். இல்ல இந்த டிகிரி எல்லாம் முடிக்கிறாம டிகிரிக்கு ஒரு தேர்வு வைக்கலாம். இல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா இவர் படிச்சுட்டார், டாக்டர் ஆயிட்டார், ஆனா இவர் சர்ஜரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்னா இருக்கும். போகும்போதே ஒரு தேர்வை வச்சு 1120 வாங்குற ஒரு தொழிலாளியோட குழந்தை 3 வருஷமா எழுதுது தேர்வு, நீட்லயே பாஸ் ஆகுது. அந்த குழந்தையால நீட் இன்னைக்கு எழுத முடியல. நீயா நானால வர கோபிநாத்தம் எவ்வளவோ தொண்டை தண்ணி போவா ஒவ்வொரு வருஷமும் அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு பேசிட்டாருங்க. ஆனா ஒரு உண்மை, நீட்டை பத்தி பேசினா இப்ப தமிழ்நாட்டுல யாரும் பாக்குறது கூட கிடையாது. நமக்கு என்ன, யாரு டாக்டர் ஆனா நமக்கு என்ன, யாரு வைத்தியர் ஆனா நமக்கு என்ன, இன்ஜினியர் ஆனா அப்போ எல்லாத்துக்கும் வந்து அதெல்லாம் நம்ம தலையெழுத்து, இதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும். பிஜேபி என்ன கேட்கவா போகுது? விஜய் சார் என்ன போய் பேசவா போறாரு? உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்னாரு, செய்ய முடியல. அதனால என்ன? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணவா போறாப்புல? அவங்களால முடியல. இப்படியே வந்து நம்மளே மனசை திடப்படுத்தி அரசியல்வாதி செய்வாரு, அவரு செய்வாரு, இவரு மாற்றத்தை கொடுப்பாரு, இவரு அத்தை கொடுப்பாரு, இத்தை கொடுப்பாரு சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த இதுவே போயிடுச்சு. மக்கள் என்னன்னா பண்ணீங்கயா, என்னையா ஒரு உயிர் இருக்கிற வரலாம் வாழ்ந்துட்டு போறோம், வரியை கட்டு போறோம், வட்டியை கட்டு போறோம், போங்கன்ற அளவுக்கு போயிட்டாங்க ஜனங்க. ஒரு குரூப் அப்படி போயிட்டாங்க. இன்னொரு குரூப் நாட்டுல எல்லாமே சரியா இருக்க மாதிரி இன்ஸ்டா போட்டு படம் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு அதுதான் வாழ்க்கை, உலகம் எல்லாமே அதான், அதோட வேற எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு நடுவுல இந்த அரசியல் கேள்விகள் படுற பாடு இருக்கு பாருங்க, அரசியல் தன்மை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சிகளை கொண்ட பல்வேறு தகவல்கள் நேற்று பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.